ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னா, சின்ன வெங்காயத்தை வச்சு காரக்குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆயில், எந்த பாத்திரத்தில் பண்ண போகிறீங்களோ அதில் ஆயில் ஊற்றிருங்க. வெந்தயம் 1 டீஸ்பூன் போடணும். சீரகம் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன். ஒவ்வொரு டீஸ்பூன் போடுங்க, அப்போ தான் இந்த குழம்புக்கு நல்லா இருக்கும். இது கொஞ்சம் நல்லா கருகி வரணும், அப்போ வாசனை வரும், நல்ல வாசனை. அது இன்னும் நல்ல டேஸ்ட் வரும். இப்போது மிளகு சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் சேருங்க. அதுவும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போது பூண்டு, 1 பல் பூண்டு சேர்த்தா போதும். கருவேப்பிலை, இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. சின்ன வெங்காயம் ஒரு 20லேருந்து 25 பீஸ் எடுத்துருங்க. அப்போ தான் நல்லா வாசம் வரும். அந்த சின்ன வெங்காயம் கொதிக்கும் போது நல்லா வாசம் வரும், குழம்பு நல்லா இருக்கும். இதையும் போட்டு வதக்கிடலாம். தக்காளி, 1 தக்காளி எடுங்க போதும். சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கள். மீடியமாக கட் பண்ண வேணாம், ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணுங்கள். அதுவும் நல்லா வதக்கட்டும். வதங்கிருச்சு. இப்போ உப்பு சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போடுங்க போதும். அடுத்து கொத்தமல்லி தூள் 1 டீஸ்பூன் ஃபுல்லாகவே போட்டுடலாம் நீங்கள். அடுத்து மிளகாத்தூள் போடுங்க. ஒரு 1.5 டீஸ்பூன் போடுங்க, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுங்க. இதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடணும், ஆனால் கருகிடக்கூடாது. இது கருகின வாடை வந்தால் குழம்பு நல்லா இருக்காது. இந்தளவு போதும். இப்போ புளி தண்ணியை ஊற்றிடலாம் இது கூட. ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு உப்பு தேவைன்னா போட்டுருங்க. கொதிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம், கொஞ்சம் கட்டியாக வரணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். சோறு கூட இதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.